வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை பார்த்துருக்கோம். தமிழக பாஜக இந்து முன்னணி இப்போ தங்களுடைய முழு ஃபோக்கஸையும் முழு பார்வையையும் திருப்பரங்குன்றம் பக்கம் வந்து திருப்பியிருக்காங்க. தினமும் பாஜகவுடைய தலைவர்கள் திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறி சுவாமி தரிசனம் மேற்கொள்றதை பார்க்குறோம். நவாஸ்கனியுடைய வருகைக்கு பிறகு பாஜகவினர் பயங்கர கடுப்பாகி இப்போ ஒவ்வொருத்தவங்களும் போய் வந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு இருக்காங்க. இதை நம்ம பார்க்குறோம். நேற்று பார்த்தீங்கன்னா பெரிய டிபேட் நடந்துச்சு. என்னன்னா, மதுரை ஆதீனம் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகிறதாக பிளான் வந்து இருந்திருக்கு. ஆனால் காவல்துறை வந்து அவருக்கு வந்து அனுமதி மறுத்திருக்காங்க. இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறினுச்சு. பாஜகவினர் நவாஸ்கனிக்கு அனுமதி கொடுத்தீங்களே, ஏன் மதுரை ஆதீனத்துக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இந்து முன்னணியெல்லாம் பயங்கரமான கொதிப்பை வந்து வெளிப்படுத்தினாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். நேற்று வந்து அப்டேட் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ மதுரை ஆதீனம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அது எப்படி சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்கிறீங்க, சிக்கந்தர் மலை அப்படின்னு எப்படி வரும், அது முருகன் மலை, திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கிறது முருகன் மலை. தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் எவ்வளவோ எடுத்துக்காட்டு இருக்குது, அது முருகன் மலை தான் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு ஆதாரங்கள் எவ்வளவோ இருக்குது, எவ்வளவோ பாடல்கள் இருக்குது, சங்க இலக்கிய பாடல்கள் இருக்குது அப்படின்னு மதுரை ஆதீனம் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது மாதிரி அங்கே போயிட்டு முருகன் மலை திருப்பரங்குன்றம் மலைக்கு போயிட்டு அசைவம் வந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம், இந்துக்களுடைய சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஆதீனம் பதிவிட்டிருக்காருங்க. அடுத்து இன்னொரு வார்த்தை பயன்படுத்துறாரு. என்னன்னா, இது குறித்து பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி மட்டும்தான் எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. வேற எந்த கட்சியும் இதுக்கு எதிராக எந்த ஒரு பதிவும் போடலையே, ஏன் போடலை, மைனாரிட்டி ஓட்ஸ் போயிடும் அப்படிங்கிறதுக்காக போடாமல் இருக்கீங்களா, பயத்தில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மதுரை ஆதீனம் அடுத்தடுத்து பேசியிருக்காரு. மதுரை ஆதீனத்துடைய ஸ்பீச் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது. இப்போ பாஜகவினர் மதுரை ஆதீனம் சொன்னார்ல, சங்க இலக்கிய பாடல்களில் திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கிறது முருகன் மலை அப்படிங்கிறதுக்கான பல்வேறு ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னார்ல, அந்த ஆதாரங்களை நாங்கள் சொல்கிறோம் கேளுங்க அப்படின்னு பாஜக ஒரு லிஸ்ட்டே வெளியிடுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகநானூறு. அகநானூரில் சூர் மருங்கு அறுத்த சுடர் இலை நடுவே சினமிகு முருகன் தன் பரங்குன்றத்து அப்படின்னு சொல்லிட்டு, பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் அப்படின்னாலே என்ன, பரம் அப்படின்னா சிவபெருமான், சிவபெருமானுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய மலை அப்படிங்கிறது தான் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற பேர். அகநானூரில் இருக்குது, திருப்பரங்குன்றம் குறித்து வரிகள் இருக்குது. சூர் மருங்கு அறுத்த சுடர் இலை நடுவே சினமிகு முருகன் தன் பரங்குன்றத்து அப்படிங்கிற வரிகள் அகநானூரில் இருக்குது. அடுத்து பரிபாடல். பரிபாடலில் இருக்குங்க திருப்பரங்குன்றம் ரெஃபரன்ஸு. கேட்டதும் பாணி எழுதும் கிணை முருகன் தான் தொழுதன் பரங்குன்றத்து அப்படின்னு சொல்லிட்டு பரிபாடலில் வரிகள் இருக்குது. இது ரெண்டாவது ஆதாரம். மூணாவது, திருஞான சம்பந்தருடைய எழுத்துக்கள் 7வது நூற்றாண்டு. திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு கேளுங்க. ஆடலன் அஞ்சொல் அணி இலை யானை ஒரு பாகம் பாடலன் மேல் நன்னகர் போலும் பரங்குன்றே அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் இந்த வரிகளை பயன்படுத்துறாரு. பரங்குன்றே அப்படின்னாலே திருப்பரங்குன்றம் தான். இது மூணாவது ஆதாரம். நாலாவது, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரிகள் 8வது நூற்றாண்டுல. இவை கற்று வல்ல அடியார் பரங்குன்றம் மேய பரம நடிக்கே அப்படின்னு சொல்லிட்டு வரிகள் இருக்கு. இது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரிகள் 8வது நூற்றாண்டுல. அடுத்து அருணகிரிநாதர் 14வது நூற்றாண்டு. செந்திலங்கண்டி கதிர்வேலா தென் பரங்குன்றத்தின் பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் எழுதியிருக்காரு. அப்போ அகநானூறு, பரிபாடல், திருஞான சம்பந்தருடைய எழுத்துக்கள் 7வது நூற்றாண்டு, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய எழுத்துக்கள் 8வது நூற்றாண்டு, அருணகிரிநாதர் 14வது நூற்றாண்டு. இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு பாருங்க. திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கிறது முருகன் மலை அப்படிங்கிறதுக்கான இவ்வளவு ஆதாரம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக இதெல்லாம் ஷேர் பண்றாங்க. இந்த டாபிக் பேச பொருளாக மாறி இருக்கு. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுவிட்சர்லாந்தில் தாவோஸ் பொருளாதார மாநாடு, உலக பொருளாதார மாநாடு நடந்திருக்கு. நான் நேற்றே சொல்லியிருந்தேன். மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா 15,70,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க. தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி தலைமையில் அங்கே போயிருந்தாங்க. தெலுங்கானா பார்த்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி தலைமையில் அந்த பொருளாதார மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. தெலுங்கானா பார்த்தீங்கன்னா 1,80,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு எவ்வளோ முதலீடுகளை ஈர்த்துச்சு, பெருசாக இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனங்களை முன்வச்சாங்க. அந்த பொருளாதார மாநாட்டில் தமிழ்நாடு சார்பாக தொழில்துறை அமைச்சர் யார், டிஆர்பி ராஜா கலந்துருக்காரு. டிஆர்பி ராஜா அந்த பொருளாதார மாநாட்டில் தேவேந்திர பட்னாவிஸை புகழ்ந்து தள்ளியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, தேவேந்திர பட்னாவிஸ் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துடைய முதலமைச்சர், அவரை திமுக அமைச்சர் டிஆர்பி ராஜா புகழ்ந்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட முதலீடுகளை குவிக்க நான் பார்க்குறேன், ஆனால் தேவேந்திர பட்னாவிஸ் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதெல்லாம் அந்த பக்கத்து இழுத்துறாரு, மகாராஷ்டிரா பக்கம் இழுத்துறாரு. இருந்தாலும் அதுக்கெல்லாம் நான் வந்து வருத்தப்படலை. வியட்நாமு, மலேசியா, இந்தோனேசியா
ஆகிய நாடுகளுக்கு முதலீடுகள் போகாமல் இந்தியா பக்கத்து வருதுல்ல, அதுவரை எனக்கு மகிழ்ச்சி. அது மகாராஷ்டிராவாக இருந்தால் என்ன, தமிழ்நாடாக இருந்தால் என்ன, இந்தியாவுக்கு தானே வருது, அதில் எனக்கு உள்ளபடி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா பேசியிருக்காரு. டிஆர்பி ராஜாவுடைய ஸ்பீச்சும் ஒரு பக்கத்து வைரலாக ஷேர் ஆகுது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.